வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினம் உங்களை அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றேன். இன்றைய தினம் பொருட்பாலில் 60வது அதிகாரமாக உள்ள ஊக்கம் உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 596வது திருக்குறளை காணப்போகின்றோம். ஊக்கம் உடைமை என்பதற்கு உள்ளத்தில் ஊக்கமுடையவராக இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 596வது திருக்குறள் என்னவென்பதை காண்போம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒருவர் எண்ணுகின்ற எண்ணங்களெல்லாம் உயரிய எண்ணங்களாக இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் நிறைவேறாமல் போனாலும் கூட உயரிய எண்ணங்களை நாம் எண்ணாமல் இருக்கக்கூடாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள். ஒருவர் எண்ணுகின்ற எண்ணங்களெல்லாம் உயரிய எண்ணங்களாக இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் நிறைவேறாமல் போனாலும் கூட உயரிய எண்ணங்களை எண்ணாமல் எப்போதும் இருக்கக்கூடாது என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி உயரிய எண்ணங்களை எப்போதும் நெஞ்சத்தில் கொள்வோம். நன்றி, வணக்கம்.